وغفل عن ذكره الغافلون صلوات ربنا وسلامه عليه. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பக்கம் நாட்டிலே ஒரு பெரிய தஜ்ஜாலுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கடந்த வாரம் உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு தஜ்ஜாலுடைய ஆட்சி. தஜ்ஜால் என்ன செய்வான்? மக்களிடம் இருப்பதையெல்லாம் பிடுங்கிக் கொள்வான் என்று சொன்னேன். அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எதை எதை பிடுங்குவான் என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்திருக்கிறது. பெருமானாருடைய நினைவு இந்த உலகத்திலும் நமக்கு ஆறுதல், மறுமையிலும் நமக்கு ஆறுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அனஃபரத்துக்கும், தன்னுடைய உம்மத்திற்கு சொல்வார்கள், அனஃபரத்துக்கும், என்னுடைய அருமை சமூகமே, நான் உங்களுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு சென்று உங்களுக்கான சொர்க்கத்தை நான் தயார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு பெரிய கருணை கொண்டவர்கள். அனஃபரத்துக்கும் அலல் ஹவுத், உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் சென்று உங்களுக்கான சொர்க்கத்தை நான் தயார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு என்பது நமக்கு அதைவிட மகிழ்ச்சியை தரக்கூடியது எதுவும் இல்லை. இந்த உலகத்திலும் நமக்கு ஒரே ஆறுதல், நாளை மறுமையிலும் நமக்கு ஒரே ஆறுதல். எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் ரஹ்மத்துல் ஆலமீனாக பிறந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் அந்த உம்மத்திலே நம்மை படைத்தது என்பது பெரிய வாக்கியம். ஆக அந்த வகையில் இந்த இக்கட்டான இந்த தஜ்ஜாலுடைய ஆட்சி நடக்கிற இந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பேசுவது, அதை பற்றி நாம் நினைவு கூறுவது என்பது நமக்கு ஒரு பெரும் ரஹ்மத்தாக, ஒரு பெரும் அருளாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவது நமக்கு ஒரு பெரிய ரஹமத் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பெருமானாருடைய பிறப்பு செய்தியை அறிவித்ததற்காக அபூ லஹப் தன்னுடைய அடிமை பெண்ணை விடுதலை செய்தான். சுவைபா, அபூ லஹபுடைய அடிமை பெண். இந்த சுவைபா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஆமினா அவர்களுக்கு பிறந்த நேரத்தில் முதலாக ஓடி வந்து சொல்கிறாள், உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அபூ லஹபிடத்திலே சுவைபா தான் முதல் செய்தி சொன்னாள். அபூ லஹப் பின்னால் அவன் பெரிய காஃபிராக, பெருமானாருக்கு பெரும் எதிரியாக இருந்த போதிலும் பெருமானார் பிறந்த செய்தியை கேட்ட மகிழ்ச்சியிலே தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தான். அந்த விடுதலைக்கும் ஒரு பலன் கிட்டியது. காஃபிர்களை பொறுத்தவரை என்ன நன்மை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை தான், நரக வேதனை தான். ஆனால் அபூ லஹப் பெருமானாருடைய அந்த பிறப்பை கண்டு மகிழ்ச்சி அடைந்து தன் அடிமை விடுதலை செய்ததனால் அல்லாஹ் அந்த அடிமையை விடுதலை செய்ததை வீணாக்கல்ல. ஹதீஸ்ல வருது, அபூ லஹப் இறந்து போன பிறகு அபூ லஹபை அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் கனவில் பார்க்கிறார். அது அப்பாஸ் என்றும் சொல்லப்படுகிறது. கனவில் பார்த்து அபூ லஹபிடம் கேட்கிறாராம், அல்லாஹ் உம்மிடத்திலே எப்படி நடந்து கொண்டான் என்று. அபூ லஹப் சொன்னானாம், நான் கடுமையான துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன். ஆனாலும் ஒரே ஒரு ஆடுதல், நான் இந்த பெருமானார் பிறப்ப செய்தியை கேள்விப்பட்ட தினத்தில் என்னுடைய அடிமை சுவைபாவை விடுதலை செய்தேன். அந்த திங்கட்கிழமை மட்டும் எனக்கு வேதனை குறைக்கப்படுகிறது. அபூ லஹபுக்கும் கூட பெருமானாருடைய அந்த பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு அவன் விடுதலை செய்கிற போது அல்லாஹ் அதற்கும் ஒரு சின்ன ஒரு கூலியை கொடுக்கிறான். நரகத்திலிருந்து விடுதலை அல்ல, வேதனை குறைக்கப்படுகிறது. அபூ தாலிபை பற்றி நமக்கு தெரியும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தவர். ஆனாலும் அவர் முஸ்லீமாக அல்ல, மிகப்பெரிய ஆறுதலாக உறுதுணையாக இருந்தார். அவர் இருக்கும் காலம் வரை பெருமானாரை நெருங்கக்கூட முடியாது மக்கா காஃபிர்களால். அவ்வளவு பாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூ தாலிபுக்கு இருந்தது. ஆனாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்கல்ல, அவர் காஃபிராகத்தான் மரணித்தார். அவர் மரணிக்கிற போதும் பெருமானார் அருகிலிருந்து எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், மற்ற விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். ஒரே ஒரு கலிமா சொல்லுங்கள் போதும், மற்றவைகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் மக்காவுடைய காஃபிர்களும் சூழ்ந்து கொண்டார்கள். மௌத்துடைய நேரத்தில் உங்கள் முன்னோர்களுடைய மதத்தை விட்டு விடாதீர். அவர் என்ன சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு? அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், என் முன்னோர்களான அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே இறக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். காஃபிராக இறந்துட்டார். ஆனால் அந்த அபூ தாலிப் இருக்கிறாரு, அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததனால் நரகவாதிகளில் ஆக குறைந்தபட்ச வேதனை அபூ தாலிபுக்கு தான். அதுவும் ஹதீஸ்ல வருது. நரகவாதிகளில் ஆக குறைந்த வேதனை யாருக்குன்னா அபூ தாலிபுக்கு. அவருக்கு என்ன வேதனை? நெருப்பினால் ஆன 2 செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும். நெருப்பினால் ஆன செருப்பு. அந்த செருப்பு இருக்கிறதே, அது உருகி உருகி அவருடைய மூளை வரை வந்து அவர் மயங்கி விடுவார். திருப்பி மறுபடி வேதனை. இதுதான் நரகத்தில் ஆக குறைஞ்ச வேதனை. நரகத்தின் கடும் வேதனைகள் அதை விவரிக்க முடியாது. ஆக இந்த அபூ தாலிப் காஃபிர் என்றாலுமே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்த அரவணைத்த காரணத்தினால் நரகத்திலே அவருக்குத்தான் ஆக குறைந்தபட்ச வேதனை. இந்த அபூ லஹபுக்கும் அபூ தாலிபுக்கும் பெருமானாரை தொடர்பு கொண்ட ஒரு காரணத்தினாலே அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படுகிற போது அவர்கள் மீது ஈமான் கொண்டு இவ்வளவு நெருக்கடியிலும் இவ்வளவு கஷ்டத்திலும் அவர்களது மார்க்கத்தை பின்பற்றுகிற நம்மை அல்லாஹ் தண்டிப்பானா? இன்ஷா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். நாம் அவர்களது மார்க்கத்தை ஏற்று இவ்வளவு நெருக்கடியிலும் இந்த தஜ்ஜாலுடைய ஆட்சியிலும் கூட நாம் அவர்களுடைய மார்க்கத்தை விடமாட்டோம் என்று உறுதி எடுத்திருக்கிறோம். நீ எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, என்ன நெருக்கடியை கொண்டு வந்தாலும் சரி, எங்கள் நபியின் மார்க்கத்தை விடமாட்டோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, இது நமக்கு பலன் தரும். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறப்பை பற்றி பெசுவது என்பது மகிழ்ச்சியில் அல்ல, பெரிய ரஹ்மத், அது மிகப்பெரிய அருள் என்பது சந்தேகமே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய பெயரை அவர்களால் உச்சரிக்க முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் வஃபாத்தான பிறகு கலீஃபாவாகி விட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஒரு சபையில நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா அழுதுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா தேம்பி தேம்பி அழுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. என்ன சொல்ல வர்றது அதை மறந்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய பிரியம். 2 ஆண்டு காலங்கள் இறை தூதருடைய நினைவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு இருக்கிறது. அதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி விழுந்துருவாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் என்ற ஒரு சஹாபி, ஒரு காலத்திலே முஷ்ரிக்காக இருந்தவர், பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அம்ர் இப்னுல் ஆஸ். அவங்க பிற்காலங்களில் சொல்வார்களாம், பெருமானார் காலத்துக்கு பிறகு யாராவது என்னிடத்தில் பெருமானார் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுங்கள் என பெருமானாருடைய அங்கு அடையாளங்களை கூட சஹாபா பெருமக்கள் நமக்கு வர்ணித்திருக்கிறார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது என்னிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வர்ணித்து காட்டுங்கள் என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் அவர் சொல்றாரு, ஏனென்று சொன்னால் நான் பெருமானாரை தலை நிமிர்ந்து முழுமையாக நான் பார்த்ததில்லை. அவர்கள் மீது வைத்திருந்த கண்ணியம் அப்படிப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நான் தலை நிமிர்ந்து பார்த்தது கிடையாது. இன்னைக்கும் பாருங்க, ரவுதாவுல ஜியாரத்துக்கு செல்லும் போது பலருக்கும் அதவு தெரிகிறது இல்லை. பல பேர் எட்டி எட்டி பார்க்கிறாங்க. ஆனா ஜியாரத்துடைய அதம் என்ன? அங்கே நிற்கிற போது தலையை தாழ்த்தி கொண்டுதான் நிற்கணும். பெருமானார் உயிரோடு இருக்கும் போது என்ன மரியாதையோ அதுதான் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னரும். அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்கிறார்கள், என்னால் அல்லாஹ்வுடைய தூதரை வர்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் என் கண்களால் அவர்களை முழுமையாக பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. இது சஹாபாக்கள் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு. சாபித்துல் புனானி என்று ஒரு பெரிய தாபி இருந்தாங்க. சாபித்துல் புனானி அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு 10 ஆண்டு காலங்கள் பணிவுடை செய்த அனஸ் இப்னு மாலிக். சாபித்துல் புனானி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த கரங்களை தொட்டு முத்தமிடுவார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், இன்னஹா யதுன் சாஃபஹத் யத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கரங்கள்
பெருமானாரை தொட்டு முசாஃபஹா செய்த கரங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு முசாஃபஹா செய்த கரங்கள். எனவே நான் அந்த கரங்களை முத்தமிடுகிறேன் என்று சாபித்துல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தன்னுடைய ஆசிரியர் மதீனாவுடைய பெரிய அறிஞர் முஹம்மத் பின் முன்கதிர், இமாம் மாலிக் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஆசிரியர் இமாம் முஹம்மத் பின் முன்கதிருடைய சபைக்கு செல்வோம் கல்வி கற்றுக்கொள்வதற்காக. ஆனால் பல நேரங்களிலே கல்வி கற்காமலேயே திரும்பி வந்து விடுவோம். என்ன, எங்களுடைய ஆசிரியர் முஹம்மத் பின் முன்கதிர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வளவு அன்பும் இவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க, பெருமானாருடைய பெயர் வந்து விட்டால் அழுவார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விடுவோம், ஒன்றுமே படிக்காமல் திரும்பி விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு வந்து விட்டாலே அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது, இவ்வளவு தூரம் அழுவார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழுது விட்டு திரும்பி வந்து விடுவோம். இதுதான் பெருமானாரை பற்றி நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம். உண்மையிலும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சில நேரங்களிலே ரபியுல் அவ்வலிலே பல தேவையில்லாத சர்ச்சைகள் எல்லாம் கூட கிளம்பி விடப்படுகிறது. பல சகோதரர்கள் பெருமானார் மீதுள்ள அன்பை காட்டுவதற்கு மௌலிதுகள் ஓதுகிறார்கள். நாம் அதை பற்றி எல்லாம் விவாதிக்க வரவில்லை. நீங்கள் ஏன் ஓதுவதில்லை என்றெல்லாம் சிலர் கேட்பார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், பெருமானாரை புகழ்ந்து பாடுவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை, எங்களுடைய இதயங்கள் வெடித்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கான சக்தி எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த காட்சி எங்களுக்கு வந்து விடுமானால் எங்களால் அவர்களை புகழ முடியாது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் செய்யுங்கள், நாங்க உங்களை தடுக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புகழ வேண்டும், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி புகழ்ந்தார்கள், இன்று நடப்பது போது அல்ல. அது பெருமானாரை புகழ்ந்து படிக்கிற போது அவர்கள் கண்கள் குளமாகி போயிருக்கும், இதயங்கள் ரணமாகி போயிருக்கும். இப்படி புகழ்ந்தார்கள். பெருமானாருடைய காதலில், பெருமானாருடைய நினைவில் உருகி போய் புகழ்ந்தாங்க. அப்படி புகழக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை, அதனால நாங்க அதை தவிர்த்து கொள்றோம். இதுதான் விஷயமே தவிர இதையெல்லாம் சர்ச்சையாக்கி இவர்கள் வஹாபிகள் அது இது என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இவ்வளவு சோதனையான காலத்திலும் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அப்படியெல்லாம் நாங்க யாரையும் தடுத்து நிறுத்தல. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நினைக்கிற போது உள்ளத்தில் வருகிற பெருமை இருக்கிறதே, உள்ளத்தில் வர வேண்டிய அந்த சந்தோஷம், அதுதான் உண்மையிலுமே பெருமானாருடைய புகழ். உங்களால புகழ முடியுது, தாராளமாக செய்யுங்க. ஆனா எங்களுடைய இதயங்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. சஹாபா பெருமக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்தாங்க. பெருமானாரை புகழ்வது பெரிய வணக்கம். அது இமாம் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபிகளிலே பெரும் கவிஞர். பல சஹாபாக்கள் கவிஞர்கள் இருந்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் எவ்வளவு அழகாக புகழ்ந்தார்கள், அதை விட அழகா யாரும் புகழ முடியாது. அவர்கள் பெருமானாரை மெம்பரில் இருந்து கொண்டு சொல்வார்கள், வ அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை விட அழகான ஒரு மனிதரை என் கண்கள் பார்த்ததில்லை, உங்களை விட அழகான ஒரு மனிதரை எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் இல்லை. خلقت مبرأ من كل عيب, எல்லா குறைகளை விட்டும் தூய்மையாக நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். كأنك خلقت كما تشاء, அல்லாஹ் உங்களை நீங்கள் விரும்பியது போல் படைத்திருக்கிறான். நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று மிக அழகான வார்த்தைகளால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் புகழ்வார். சஹாபாக்கள் எல்லாம் புகழ்ந்திருக்கிற போது ஏன் கூடாது என்று சொல்ல போகிறோம். அதற்கென்று சில வரைமுறைகளும் இருக்கிறது. பெருமானாரை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும், ஆனால் அந்த புகழ்ச்சிக்கென்று ஒரு எல்லை உண்டு. அது பெருமானாருக்கு இறைத்தன்மை கற்பித்து விடக்கூடாது. இந்த எல்லைக்குட்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது சிறந்த வணக்கம் என்பதிலே ஒரு முஸ்லிம் சந்தேகப்படவே முடியாது. பெருமானாரை புகழ்வது கூடுமா கூடாதா என்று விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா அது? அவர்களை புகழ்வதை விட மிகச்சிறந்த வணக்கம் எதுவும் இருக்க முடியாது. அன்பிற்கினி அவர்களே, இந்த நேரத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம தெரியணும். நம்முடைய இந்த குழந்தைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையை நாம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நாம வாழுகிற இந்த காலகட்டம் மிகப்பெரிய மோசமான ஒரு காலகட்டம், விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நம்முடைய எதிர்காலத்தில் நம் குழந்தைகள் மார்க்கத்தையும் தீனையும் கடைபிடிக்க வேண்டுமானால் பெருமானாருடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கணும். பெருமானார் மீதான அன்பையும் அவர்கள் மீதான பாசத்தையும் கற்றுக் கொடுக்கணும். பெருமானாருடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கு நம் மீதான கடமை. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பல சந்தர்ப்பங்களில் ஜும்மாக்களிலும் பல முறை பேசி இருந்தாலுமே கூட
நாம் மறதியாளர்கள். இன்றைக்கும் கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு தெரியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு 2 வாரங்களுக்கோ 3 வாரங்களுக்கோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம பேசணும். பார்க்கிறோம், உலகத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை எழுதியவர்கள் அதிகமானவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், இப்படி பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எழுதியது போல முஸ்லிம்கள் கூட எழுதல்ல. உலகத்தில் வேற எந்த தலைவரை பற்றியும் அவர் சாராத மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு நூல்கள் எழுதியதாக சரித்திரம் இல்லை. பெருமானாரை பற்றி மட்டும்தான் உலகத்தினுடைய எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த அளவும் வாசிக்கிறார்கள், படிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை ஈர்ப்பு நிறைந்தது. நாம தமிழ்ல வரக்கூடிய சஹீஹுல் புகாரி அதை கூட நாம படிக்கிறது கிடையாது. சமீபத்தில் இந்த பொது சிவில் சட்டம் குறித்து ஒரு மேடையில பேசுகிற போது பழக்கருப்பையா என்ற ஒரு பெரியவர், அவரோடு சந்திக்க வேண்டிய அவரும் அந்த மேடைக்கு வந்திருந்தார். அவர் புகாரியிலே அவர் தாம் படித்த அனுபவங்கள், அதிலே தமக்கு கிடைத்த அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை அவர் சொல்லி காட்டுறார். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. அவர் பெருமானாருடைய வாழ்க்கையை பத்தி அவ்வளவு அழகா சொல்றார். பெருமானாருடைய வாழ்க்கையில தன்னை ஈர்த்த விஷயங்கள் அதை அவர் பட்டியல் போடுறாரு. இதுதான் உண்மை. அல்லாஹ்வுடைய இதுதான் எதிரிகள் அத்தனை பேரையுமே எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஒரே தலைவர், ஒரே அம்சம் கொண்டவர் நம்முடைய உயிரினு மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. எனவேதான் உலகத்தினுடைய அத்தனை பாஷையிலையும் அத்தனை மொழியிலையும் அவர்களுடைய நூல்கள் இருக்குது. அவங்கள பத்தி நூல் இருக்குது. எந்த மொழியிலும் அவங்கள பத்தி எழுதப்படாத நூலே கிடையாது. அல்லாஹ் நபிமார்கள்ல அவ்வளவு பெரிய சிறப்பையும் ஒரு மாண்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் திருமறையிலே சொல்வது போல வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உமது கீர்த்தியை நாம் உயர்த்தினோம், நபியே உங்களது புகழை நாம் உயர்த்தினோம். அந்த புகழின் அடையாளமாகத்தான் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க 24 மணி நேரமும் சொல்லப்படுகிற அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாம பெருமானார் மீது சலாம் சொல்றோம். அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி. உலகத்துல எந்த நபிக்கும் இந்த சிறப்பு கிடைக்கல. ஒரு வணக்கத்தோடு ஒரு நபியின் பெயர் சேர்க்கப்பட்டதே கிடையாது. உலகத்துல எந்த நபியுடைய பெயரும் ஒரு வணக்கத்துல சேர்க்கப்படல. ஆனா நம்ம பாங்குகிற வணக்கத்துல பெருமானாருடைய பெயர் இருக்கிறது. தொழுகை என்கிற வணக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. எனவே அவர்களுடைய சிறப்புகளை பேசுவதற்கு காலம் நேரம் போதாது. அவ்வளவு மாண்பையும் கீர்த்தியையும் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். எனவே அந்த நபியினுடைய வாழ்க்கையில நாம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், சில பாடங்களையும் தெரிந்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் ஹாஷிம், பெருமானாருடைய தந்தை அப்துல்லா, அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம். இந்த ஹாஷிம் அவர் மதீனால போய் நிக்கா செஞ்சாங்க. பெருமானாருடைய மேலுள்ள அந்த பாட்டனார் ஹாஷிம் இருக்கிறாங்களே, மதீனா முனவ்வரா போய், அப்ப அந்த மதீனாவுக்கு பேர் யஸ்ரிப் என்று சொல்லுவாங்க. மதீனாவுடைய பழைய பெயர் யஸ்ரிப். பாருங்க, பெருமானாருக்கும் மதீனாவுக்கும் தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்களுடைய பாட்டனார்ல இருந்தே தொடர்பு ஆரம்பிச்சிருது. நாம ஏதோ நினைக்கிற மாதிரி பெருமானாருக்கும் மதீனாவுக்குமான தொடர்பு ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிக்கல. பெருமானாருடைய பாட்டனார் ஹாஷிம் அவர்கள் திருமணம் எங்க செய்யறாங்க? பழைய மதீனா யஸ்ரிப்ல சல்மா பின்து அம்ர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் நிக்கா செய்யறாங்க. ஹாஷிம் நிக்கா பண்றாங்க. மதீனால தான் ஹாஷிமுடைய மனைவி. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு பேர் ஷைபா. அந்த ஆண் குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயர் ஷைபா. அந்த ஷைபா தான் மக்காவுக்கு வந்த பிறகு மக்காவாசிகள் அவருக்கு பேர் வச்சாங்க அப்துல் முத்தலிப்னு சொல்லி. அப்துல் முத்தலிபுடைய அசல் பெயர் ஷைபா. அவர் பிறந்ததெல்லாம் மதீனாவுல. மக்கால மக்கள் வச்ச பேர் தான் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுக்கு 11 ஆண் மக்கள், அதுல கடைசியாக பிறந்தவர் தான் அப்துல்லா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையான அப்துல்லா இருக்கிறார்களே, அவர் அப்துல் முத்தலிபுடைய கடைசி மகன். 11 பேர் இருந்தாங்க அப்துல் முத்தலிபுடைய மகன்கள், அதுல கடைசியா தான் அப்துல்லா. அப்துல்லா அவர்கள் மக்காவுடைய பனு ஜுஹரா என்கிற அந்த கோத்திரத்தை சார்ந்த அன்னை ஆமினா அவர்களை மணமுடிக்கிறார்கள். மணமுடித்து அன்னை ஆமினா அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில், அவங்க கருவுற்றிருக்கிற நேரத்தில் அப்துல்லாவை அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா அவர் திருமணம் செஞ்சது மதீனாவில். மதீனால தான் அவருடைய மாமமார்கள்லாம் இருக்கிறாங்க.
அப்துல் முத்தலிப் அப்துல்லாட்ட சொல்லி அனுப்புறாங்க, மதீனாவுடைய பேரித்த மலங்கள், அதாவது அன்னைக்கு எஸ்ரிப், இன்னைக்கு நான் புரியறதுக்காக மதீனாங்கிறேன். அப்துல் முத்தலிப் தன் மகன் அப்துல்லா அனுப்பி வைக்கிறாங்க, நீ மதீனால போய் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லி. அப்துல்லா மதீனா போன நேரத்தில் நோயுற்று மதீனால இறந்துட்டாங்க. இப்ப பெருமானாருடைய தந்தை அப்துல்லா இறப்பது எங்க? மதீனாவில். தந்தை இறப்பதும் மதீனாவில், மகன் இறப்பதும் மதீனாவில். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மதீனாவுக்குமான ஒரு தொடர்பு அல்லாஹ் முன்கூட்டியே வைக்கிறான். அப்துல்லா மதீனா சென்ற நேரத்தில் அங்க நோயுற்று விடுகிறார்கள், அங்கேயே அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. மதீனால தாருன் நாபிகா என்று ஒரு இடம், அந்த தாருன் நாபிகாங்கிற இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையான அப்துல்லா அடக்கம் செய்யப்படுறாங்க. பெருமானார் பிறக்கவே இல்லை, தாயின் வயிற்றில தான் இருக்கிறாங்க. பிறப்பதற்கு முன்பாக அப்துல்லா வஃபாத் ஆயிடுறாங்க, மதீனால அடக்கப்படுறாங்க. இதற்கிடையில் அன்னை ஆமினா அவர்கள் அவங்க கருவுற்று இருக்கக்கூடிய காலத்துல அவங்களுக்கு பல கனவுகள் எல்லாம் வருகிறது. பெருமானார் பிறப்புக்கு முன்பாகவே உலகத்துல பல அதிசயங்கள், பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. ஒரு நபியின் பிறப்புக்கு முன்னால் உலகத்துல பல நிகழ்ச்சிகள் நடப்பது அல்லாஹ்வுடைய நியதி. அன்னை ஆமினா அவர்கள் சொன்னதாக பின்னால் பெருமானார் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என் தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுனுடைய வெளிப்பாடு. வபுஷ்ரா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுப செய்தி நான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் தாய் கண்ட கனவின் வெளிப்பாடு நான். ஆமினா அவர்கள் கற்பமாகிற நேரத்திலே சொன்னார்கள், அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், ஹரஜத் மின்னி நூர், என்னிலிருந்து ஒரு நூர், ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம் ஒன்று வெளிப்படுகிறது. இது ஆமினாவுடைய கனவில் கண்ட காட்சி. சொன்னார்கள், ஹரஜ மின்னி நூரும், ஒரு நூறு ஒன்று என்னிலிருந்து வெளிப்பட்டது. அவா குசூர் அஷாம், அந்த வெளிச்சமானது, அந்த பிரகாசமானது சிரியாவுடைய மாளிகைகளை எல்லாம் பிரகாசிக்க செய்தது. அந்த நூறு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அல்லாஹ் கனவாக காட்டினான். அன்னை ஆமினா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய பெண்கள் பாலூட்டி இருக்கிறாங்க. முதல்ல பாலூட்டியது தான் அந்த அபூ லஹப் என்று சொன்னோமே, அபூ லஹபுடைய அடிமை பெண் சுவைபா. இந்த பெண்ணு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல பாலூட்டிய பெண். அவங்களுடைய தாயார் ஆமீனாவும் பாலூட்டினாங்க, ஹலீமா என்கிற பெண்ணும் பாலூட்டினாங்க. இவங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7வது தினத்துல தான் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் பெருமானாருக்கு ஹத்தனாவும் செய்யறாங்க. பெருமானார் பிறக்கும் போது ஹத்தனா செய்யப்பட்டே பிறந்தார்களா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஹத்தனா செய்யப்பட்டே பிறந்தாங்க. இப்ப இந்த இடத்துல உலமாக்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹத்தனா செய்யப்பட்டே பிறப்பது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் அல்ல. இப்ப சில குழந்தைகளும் அப்படி பிறக்கலாம், இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கும் கூட சிலர் ஹத்தனா செய்யப்பட்ட நிலையிலே பிறக்கலாம். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அல்ல என்பது உலமாக்களுடைய கருத்து. பெருமானார் அவர்களுக்கு 7வது நாள் ஹத்தனா செய்யப்பட்டது என்பது பலருடைய கருத்து. அப்துல் முத்தலிப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7வது நாள் ஹத்னா செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தலைமுடி எடுக்கப்பட்டு அகீகா கொடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாலே இந்த பழக்கம் இருந்துச்சு. அவர்கள் தான் தன்னுடைய பேரனுக்கு முஹம்மது என்று பெயரிட்டார்கள். உலகத்தில் அது வரைக்கும் யாருக்கும் இந்த பெயர் வைக்கப்படல. முஹம்மதுங்கிற இந்த பெயர் இருக்கிறது மனித வரலாற்றில் யாருக்குமே வைக்கப்படல. இந்த பெயருக்கு தகுதியான ஒரே நபருக்காக உலகம் காத்திருந்தது. யாருக்கு வைக்கப்படணுமோ அவங்களுக்கு வைக்கப்பட்டது அவங்க பேர் தான் முஹம்மது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய பெயர்களும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன முஹம்மதுன், நான் முஹம்மதாக இருக்கிறேன், வ அஹ்மத், நான் அஹ்மதாக இருக்கிறேன், வ அனல் ஹாஷிர், நான் ஹாஷிராக இருக்கிறேன், வ அனல் மாஹி, வ அனல் ஆகிப், வ அனல் காத்திம். தன்னுடைய பெயர்களையும் பெருமானார் சொல்லுவாங்க. அவங்களுடைய பெயர்களையும் நாம தெரிந்திருக்கணும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பெருமானாருக்கு பல பெயர்கள் அல்லாஹ் சொல்றான். ரഊஃபுன் ரஹீம் என்று சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்களிலிருந்து 2 பெயர்களை நபிக்கு சூட்டுகிறான், ரഊஃபுர் ரஹீம். அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர், சுப செய்தியாளர், நதீர், எச்சரிக்கக்கூடியவர் என்று சொல்றான், தாஇ என்று சொல்றான், சிராஜம் முனீர், ஒளிவிளக்கு என்று அல்லாஹ் சொல்றான். பல பெயர்களை சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குர்ஆன்ல கண்ணியப்படுத்துறான். இந்த பெயர்களை நாம தெரியணும். எந்த குர்ஆன்ல எல்லா நபியையும் அல்லாஹ் அவங்களை அழைக்கிறான். யா இப்ராஹிம், இப்ராஹிமே, யா நூஹ், நூஹே அழைக்கிறான். அல்லாஹ் பெயர் சொல்லி அழைக்காத ஒரே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். யா முஹம்மது என்று அழைத்ததே கிடையாது அல்லாஹ் குர்ஆன்ல.
அல்லாஹ் அவங்களை அவ்வளவு பெரிய கண்ணியத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7வது நாள் பெயர் வைக்கப்படுகிறது முஹம்மது என்று. அப்துல் முத்தலிப் தன்னுடைய இந்த பேர குழந்தை மீது அளவு கடந்த பாசம். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவங்க காபால போய் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பாட்டு படிக்கிறாங்க. இந்த குழந்தையை கொண்டு உதவி தேடினால் அல்லாஹ் மலையை கொடுப்பான்னு சொல்லி, இந்த குழந்தையை கொண்டு உதவி தேடினால் அல்லாஹ் மலையை கொடுப்பான். வஅபியது யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி. இது அப்துல் முத்தலிப் படிக்கக்கூடிய கவிதை. அந்த குழந்தை மீது அப்துல் முத்தலிபுக்கு அவ்வளவு பாசம். தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்பில் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். பிறகு ஹலீமா சாதியா வீட்டில் அவங்க வளர்ந்தாங்க, பால் குடித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அவர்களுடைய இதயமும் பிளக்கப்பட்டது என்கிற சம்பவங்களும் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு பையனாக இருக்கிற காலத்திலேயே அவங்க சிலைகளை வழிபட்டது கிடையாது, சிலைகளை வழிபட்டதில்லை. அவங்க குடும்பத்தில் மற்றவர்கள் எல்லாம் சிலைகளை வழிபடுவாங்க, திருவிழாக்களுக்கு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும் போதே போனதில்லை, வழிபட்டதில்லை. ஒரு நாள் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மக்கால பல சிலைகள் இருந்துச்சு. அதுல ஒரு சிலைக்கு பேர் தான் புவானா என்ற ஒரு சிலை, புவானான்னு சொல்லி ஒரு சிலை இருந்தது. எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த சிலையை மகனே நீ வணங்கித்தான் ஆகணும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினருடைய கட்டாயத்தில் அந்த சிலை வணக்க நிகழ்ச்சிக்காக போறாங்க. பயந்து போய் ஓடி வந்துடுறாங்க. மக்கள் கேட்டாங்க, என்ன மகனே என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. சொன்னாங்க, நான் அந்த சிலைக்கு அருகில் நெருங்கும் போதெல்லாம் ஒரு வெள்ளையான ஒரு உருவம் என் கண்முன்னால் தெரிகிறது. அந்த உருவம் எனக்கு சொல்கிறது, யா முஹம்மது லா தமஸ்ஸஹு, முஹம்மதை இந்த சிலையை நீர் தொடக்கூடாது, இந்த சிலையை நீர் தொடக்கூடாது என்று எனக்கு முன்னால் ஒரு உருவம் தெரிகிறது, அது என்னை தடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நபித்துவத்துக்கு முன்னாலேயும் கூட இந்த சிலைகளுக்கு அருகில் நெருங்க விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஆக அவர்கள் சிறுபிராயத்திலையும் கூட எந்த சிலைக்கு முன்னாலும் அவர்கள் நின்றதில்லை, எந்த சிலையையும் வணங்கியதும் கிடையாது. இப்படி அல்லாஹுடைய தூதர் சிறுபிராயத்திலேயே தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்புல வளர்ந்து வர்றாங்க. ஒரு 6 வயதாக இருக்கிற போது, அவங்களுக்கு ஒரு 6 வயது, அவங்களுடைய தாயார் ஆமினா, அதே போல அவங்களுடைய உடன் இருந்த அடிமை பெண் உம்மு ஐமன், ஆமினா உம்மு ஐமன் இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது சிறுவனாக இருக்கிற போது மதீனாவுக்கு வர்றாங்க. ஏன்னா ஆமினா அவர்கள் தன் கணவனுடைய உறவினர்களை பார்க்கறதுக்காக மதீனா வர்றாங்க. கணவர் இறந்த பிறகும் கூட கணவனுடைய உறவினர்களை பேண வேண்டும் என்கிற ஒரு செய்தி இருக்குது. ஆமினா அவர்கள் மக்காவாசி, அவங்க மக்கால பனு ஜுஹ்ராங்கிற குடும்பத்தில் பிறந்தவங்க. அவர்களுக்கும் மதீனாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தன் கணவர் அப்துல்லாவுடைய மாமமார்கள் எங்க இருக்கிறாங்க? மதீனாவுல. ஆமினா அவர்கள் தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அடிமை பெண்ணோடு மதீனா வருகிறார்கள். வந்து அங்கே தன்னுடைய கணவனுடைய உறவினர்களை எல்லாம் சந்தித்து விட்டு, பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலேயே மதீனா வந்துட்டாங்க. இதுதான் நம்ம சொன்னோம், மதீனாவுக்கும் நபிக்குமான தொடர்பு பாரம்பரிய தொடர்பு. 6 வயதாக இருக்கும் போதே மதீனா வந்திருக்கிறாங்க. ஆமினா அவர்கள் தன் கணவனுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் எல்லோரையும் பார்த்து விட்டு மதீனாவிலிருந்து திரும்பி வருகிற போது அபுவா என்கிற ஒரு இடம், அபுவான்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துல தான் அன்னை ஆமினா அவர்கள் மரணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது. ஆக தந்தையும் மக்காவில் மரணிக்கல, தாயும் மக்காவில் மரணிக்கல. தந்தை மரணித்தது மதீனாவில், தாய் மரணித்தது மதீனாவுக்கு பக்கத்துல. மதீனாவிலிருந்து மக்கா வருகிற போது அபுவா என்கிற ஒரு இடம். இன்றைக்கு நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த வரலாற்று நிகழ்வுகளை யாருமே அறிய ஆசைப்படுறதும் கிடையாது. பஸ்ல ஏறினா எல்லாரும் தூங்கிடுறோம். எத்தனையோ என்னங்க போர்டு அரபியில எழுதப்படுது, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது, உருதுல எழுதப்பட்டிருக்குது. வரலாறுகள் எதற்காக? நம்முடைய ஈமான புதுப்பிக்கும். ஆக இந்த அபுவாங்கிற இடத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் ஆமினா அவர்கள் அங்கதான் மரணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாய் அடக்கப்பட்ட அந்த இடத்தை ஜியாரத்து செய்வதற்கு அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டாங்க. என் தாய் அடக்கப்பட்ட இடத்தை நான் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டாங்க. அல்லாஹும் அனுமதி கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு மக்கா வருகிற போது இந்த அபுவாங்கிற இடத்துல அவங்களுடைய தாய் எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்களோ 6 வயதாக இருக்கும் போது அடக்கப்பட்டாங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அழுதார்கள். ஒரு குழந்தை அழுவது போல அழுதார்கள். சுற்றி இருந்த எல்லா தோழர்களும் அழுதார்கள். இதான் அதை பத்தி வரக்கூடிய அந்த செய்தி. பின்னால் பெருமானார் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு மக்காவுக்கு வருகிற போது தன் தாயினுடைய கபரை தியானத்து செய்து
அங்கே உட்கார்ந்து அழுதார்கள். சுற்றி இருந்த மக்களை எல்லாம் அழ வைத்தார்கள். 6 வயதுல தாய் ஆமீனாவும் இறந்துடுறாங்க. உலக வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யத்தீமான குழந்தைகள் தான் உலகத்துல சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க. யத்தீமான குழந்தைகளுக்கென்று அல்லாஹ் சில தனி திறமைகளை கொடுத்திருக்கிறான். பெற்றோர்கள் இருக்கிற குழந்தைகளை விட அனாதை குழந்தைகளுக்கு தனி திறமை இருக்கும். அவங்கள உரிய முறையில கவனிச்சோன்னு சொன்னா உலகத்தினுடைய பெரிய சாதனையாளர்களாக அவங்க வருவாங்க. நம்முடைய சரித்திரத்தில் இடம்பெற்ற இமாம்களை பூரா பாருங்க. 4 மதுஹபுகளுடைய ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களும் கர்ப்பமாக இருக்கிற போது தந்தை இறந்துடுறாங்க. சின்ன வயதுல யத்தீம். அந்த யத்தீமான குழந்தைய அந்த தாய் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மகனை உருவாக்கி அவங்க பெரிய தலை சிறந்த அறிஞராக இன்னைக்கு இருக்கிறாங்க. இமாம் புகாரி, குர்ஆனுக்கு அடுத்த பெரிய நூலான சஹீஹுல் புகாரி, அதை வழங்கி இமாம் புகாரி இருக்கிறாங்களே, சின்ன வயசுல தந்தை இறந்துட்டாங்க, அனாதை குழந்தை. அனாதைகளுக்கு அல்லாஹ் ஒரு தனி திறமையை கொடுக்கிறான். அவர் அந்த திறமைகளை உணரப்படுமையானால் அவர்கள் பெரும் தலைவர்களாக இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் இப்படிதான் வளர்க்கிறான். அவங்கள எந்த ஆதரவும் இல்லாம அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல. இப்ப தந்தையும் இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. தாய் ஆமீனாவும் வஃபாத் ஆயிட்டாங்க. அங்கிருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்கா வரைக்கும் தூக்கிட்டு யார் வர்றாங்க? உம்மு ஐமன், அவங்களுடைய அடிமை பெண்ணான பெருமானாருடைய தந்தையின் அல்லது தாயுடைய அடிமை பெண் உம்மு ஐமன், அவங்க தான் தூக்கிட்டு வர்றாங்க. சரித்திரத்துல வருது, மக்கா வர்ற வரைக்கும் பெருமானார் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 6 வயசு குழந்தை. அந்த நேரத்தில் அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? அப்ப 6 வயசு குழந்தைய தூக்கிட்டு யார் வர்றாங்க? உம்மு ஐமன். இந்த உம்மு ஐமனை பத்தி தான் பெருமானார் சொல்லுவாங்க, உங்களில் யாராவது ஒரு சொர்க்கத்து பெண்ணை மணமுடிக்க ஆசைப்பட்டால் உம்மு ஐமனை மணமுடிக்கட்டும். யாராவது சொர்க்கத்து பெண்ணை மணமுடிக்கணுமா, இதோ உம்மு ஐமனை மணமுடிங்க. இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம பெண் குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்தா பலருக்கும் பிடிக்கிறது கிடையாது. நமக்கு எந்த மாதிரி பேர் பிடிக்குதுன்னு சொன்னா இங்க தனியா யாரையும் சுட்டி காட்டன்னு நினைச்சிடக்கூடாது. என்னென்னமோ பேர் வைக்கிறோம், மாஃபியா, காஃபியா, மஃபியா, பஃபியான்னு சொல்லி ஒரு அளவுக்கும் அர்த்தம் இல்லாத பெயர். பெருமானார் சொன்னாங்க, உம்மு ஐமன், யாராவது சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணுமா இந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்க, சொர்க்கத்து பெண்ணை மனம் முடிக்கணுமா இந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூக்கி வளர்த்த பெண் உம்மு ஐமன். இந்த உம்மு ஐமன் தான் பெருமானார் மரணித்த பிறகு இவர்களை சந்திக்க அபூபக்கரும் உமரும் வருவாங்க. இது பெருமானார் இடையிடையே சில நிகழ்ச்சிகள் வேற விஷயங்களை சொல்ல வேண்டியது வருது. பெருமானார் இறந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த உம்மு ஐமன் யார் நபியை தூக்கி வளர்த்தாங்களோ அந்த உம்மு ஐமனை சந்திக்க வர்றாங்க. சிறு குழந்தையிலிருந்து நபியை பார்த்து வளர்த்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் ஹயாத்தா இருந்த பெண் உம்மு ஐமன். இப்ப பெருமானார் மரணித்த பிறகு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு ஐமனும் உமர் அவர்களும் உம்மு ஐமனை பார்க்க வர்றாங்க. நபியை வளர்த்த தாயாச்சே, பார்க்க வந்தா உம்மு ஐமன் அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் உமரும் சொன்னாங்க, நிச்சயமாக நீங்க பெருமானாருடைய பிரிவுக்காக அழுகுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களால தாங்க முடியாத போது உங்களால எப்படி தாங்க முடியும்? சிறு குழந்தையாக இருக்கிற போது பார்த்து வளர்த்தவர் நீங்கள் என்று சொல்றாங்க. உங்களால தாங்க முடியாது, நீங்க அழுகுறீங்கன்னு சொல்லி உம்மு ஐமன் சொல்றாங்க, நான் பெருமானாரை இறப்புக்காக மட்டும் நான் அல்ல, பெருமானார் இறந்ததற்காக மட்டும் நான் அல்ல, நான் அழுவதற்கு இன்னொரு காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததோடு வானத்திலிருந்து வந்த வஹி நின்று விட்டதேன்னு அழுகிறேன்னு சொன்னாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது, ஒரு நேரடி தொடர்பு இருந்தது. இறை தூதர் வஃபாத்தோடு இனி உலகத்துல நபி இல்லை, உலகத்துல கியாமத் வரைக்கும் இனி நபி கிடையாது, இனி வஹி கிடையாது. எப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தானாங்களோ வானத்து செய்தி நின்று விட்டதை என்று அழுகிறேன்னு சொன்ன போது அதை கேட்டு தாங்க முடியாம அபூபக்கரும் உமரும் அழுதாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான் இந்த உம்மு ஐமன். 6 வயதுல தாய இழந்த நபி நிக்கிறாங்க. அங்கேயே அன்னை ஆமீனாவை அடக்கம் செஞ்சுட்டு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை தூக்கி கொண்டு மதீனா வருகிறார்கள். மதீனா பெருமானாருடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவங்கள்ட்டே கொடுத்துறாங்க, இந்த குழந்தையினுடைய தந்தையும் தாயும் வழியில இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்துல் முத்தலிபும் பெருமானாருடைய 8 வயசா இருக்கும் போது அப்துல் முத்தலிபும் இறந்துடுறாங்க. அவங்களுடைய ஆதரவுல பெருமானார் இருந்தாங்க. அப்துல் முத்தலிப் அவர்களும் 2 வருஷம், தாய் இறந்து 2 வருஷத்துல பெருமானாருடைய பாட்டனாராக இருந்த அப்துல் முத்தலிபும் இறந்துட்டாங்க. நபிக்கு அப்ப 8 வயது, அவங்களும் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு அபூ தாலிப் அவங்க பெருமானார் நபித்துவம் கிடைக்கிற வரைக்கும், நபித்துவம் கிடைத்து 10 வருஷம் வரைக்கும் அபூ தாலிப் ஹயாத்தா இருந்தாங்க.
அவர்கள் தன்னுடைய கண்காணிப்புல பராமரிப்புல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் அவர்கள் வளர்த்து வந்தார்கள். பெருமானார் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சில முக்கியமான நிகழ்வுகள். வரக்கூடிய வாரங்களிலும் இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளை சொல்லப்படும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரும் ஆறுதல். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி, நம்ம குர்ஆன்ல ஃபிரௌனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், காரூனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ரூதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த ஃபிரௌன் நம்ரூத்லாம் என்ன செஞ்சான்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அல்லாஹ் காட்டுறான் இப்படித்தான் இருந்தானுங்கன்னு சொல்லி. ஃபிரௌன் எப்படி இருந்தா நமக்கு தெரியாது இல்லையா? நம்ரூத் எப்படி இருந்தா நமக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் காட்டுறான் பாருங்க, இப்படித்தான் ஃபிரௌன் இருந்தான். இந்த ஃபிரௌனோட தான் மூசா போராடினாங்க. நம்ரூத் இப்படித்தான் இருந்தான். இந்த நம்ரூடு தான் இப்ராஹிம் போராடினாங்க. அந்த மாதிரி ஒரு சோதனையைத்தான் அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறான். நான் சொல்ற வார்த்தையில எந்த மிகையும் இல்லை. அந்த ஃபிரௌனுக்கும் நம்ரூதுக்கும் 10 மடங்கு மோசமான ஒரு ஆட்சியை நம்ம அனுபவிக்கிறோம். எதிர்கொள்வதற்கான நம்மிடத்தில் இருக்கிற ஆயுதம் துவா தான். எல்லாரும் புலம்பி பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்ட்ட தயவு செய்து துவா செய்யுங்கள். நாம் கியூல பேங்க்ல நின்று கொண்டு புலம்புவதோ மற்ற இடங்கள்ல பேசுவதோ அது பிரயோஜனத்தை தராது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரே ஆயுதம், யா அல்லாஹ் நீ ஃபிரௌனையும் காரூனையும் நம்ரூதையும் எப்படி தண்டித்தாயோ எங்களையும். லஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு ரப்புஹு பில் ஹக்கி பஸீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لكل قوم هاد. وقال النبي صلى الله عليه وسلم لا يضع الله رحمته إلا على رحيم. قالوا كلنا يرحم. قال ليس برحمة أحدكم صاحبه ولكن أن يرحم الناس كافة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறந்த இந்த மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல முக்கியமான நிகழ்வுகள் உலகம் முழுவதும் பேசப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா உலகத்திலே எல்லா சமுதாயங்களுக்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். ஒரு நபி அனுப்பப்படாத சமூகம் இல்லை. திரு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், லிகுல்லி கௌமின் ஹாதுன். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை வழிகாட்டிகளை அனுப்பியிருக்கிறான். எல்லா சமுதாயங்களுக்கும் வழிகாட்டிகள் அனுப்பப்பட்டார்கள். ஒரு இறை தூதரை அனுப்பும் முன்பாக அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்தையும் அழிப்பதில்லை, எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் தண்டிப்பது கிடையாது. எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா இறை தூதர்களை வழிகாட்டக்கூடியவர்களை அனுப்பி கொண்டே இருப்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். எனவே அந்த வகையிலே உலகத்திலே எல்லா பகுதிக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நம்முடைய இந்தியாவிற்கும் கூட பல நபிமார்கள் வந்திருக்கலாம். அவர்களுடைய பெயர்கள் நமக்கு திட்டவட்டமாக தெரியவில்லை. அல்லாஹ் திருமறையிலே குர்ஆனிலே நபிமார்களுடைய பெயர்கள் என்று சொல்லி இருப்பது ஒரு 25 நபிமார்கள். அவர்களுடைய பெயர்கள் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வே திருமறையிலே சொல்வான், எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை நாம் குறிப்பிடவும் இல்லை. வருசுலன் லம் நக்ஸுசுஹும் அலைக். எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு குர்ஆனில் இல்லை. எனவே அல்லாஹ் திருமறையிலே யாருடைய பெயரை சொல்லி இவர்கள் நபி என்று சொல்கிறானோ நாம் அவர்களை உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும். அதை மறுப்பது குஃபராக ஆகிவிடும். ஆக உலகத்திலே பல பாகங்களுக்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். நம்முடைய மாற்று மத சகோதரர்களால் மதிக்கப்படக்கூடிய ராமர் கூட ஒரு நபியாக இருக்கலாம். ஆனால் அது திட்டவட்டமாக சொல்ல முடியாது. புத்தர் ஒரு நபியாக இருக்கலாம், வள்ளுவர் ஒரு நபியாக இருக்கலாம். அவர்களுடைய காலத்திலே இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் எப்படி அரபுகள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருமே அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள். அவர்கள் போதித்தது ஏகத்துவத்தை தான் போதித்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே பல வருடங்கள் ஆக அந்த அரபுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும்
ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் மறந்து அவர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு காபாவுடைய அந்த சுவர்களில் அவர்களுடைய உருவத்தை வரைந்து வழிபட்டார்கள். காபாவுடைய உள் சுவரிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவமும் இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவமும் இருந்தது. இதெல்லாம் காலப்போக்கிலே மக்கள் செய்த மாற்றங்கள். அதே போலதான் இந்த ராமர், இந்த புத்தர், இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே இறை தூதர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை கடவுளாக ஆக்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆக உலகத்திலே இப்படி பல்வேறு காலகட்டங்களில் அல்லாஹ் நபிமார்களை எல்லா காலகட்டங்களிலும் அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த வரிசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட நபி. மற்ற நபிமார்களுக்கு தரப்படாத பல சிறப்புகளை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கினான். வேறு எந்த நபிக்கும் இத்தகைய தனி சிறப்பு வழங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள், வகான யுபஅஸு இலா கௌமிஹி ஹாஸத்தன். முன்பெல்லாம் ஒரு நபியாக அனுப்பப்படக்கூடியவர் தன்னுடைய கூட்டத்திற்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும்தான் அவர் நபியாக அனுப்பப்படுவார். உபஇஸ்து இலன் நாஸி காஃபத்தன், நான் முழு மனித சமுதாயத்திற்கும் முழு மனித இனத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்னுகளுக்கும் சேர்த்து நபியாக அனுப்பப்பட்டார்கள். மனித இனத்திற்கு மட்டுமல்ல ஜின்னுகளுக்கும். ஆக அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட மற்ற எல்லா நபிமார்களை விட பல வகையில சிறந்தவர்கள். அதுல முக்கியமான சிறப்பு என்ன? அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, சீரத்துன் நபி. பெருமானாருடைய வாழ்க்கையை பற்றி உலகத்திலே எழுதப்பட்ட அளவிற்கு வேறு எந்த மனிதருடைய வாழ்க்கையும் எழுதப்படல, எந்த நபியினுடைய வாழ்க்கையும் எழுதப்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகள், பெருமானாருடைய ஹதீசுகள் என்று சொல்கிறோமே, அந்த ஹதீஸ் நூல்கள் மட்டும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. அதிலே பெரியதும் உண்டு, சிறியதும் உண்டு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் எழுதிய அந்த முஸ்னத் அஹ்மது என்று சொல்கிறோமே, கிட்டத்தட்ட 40,000 ஹதீசுகளுடைய தொகுப்பு. உலகத்தில் வேற எந்த நபியினுடைய வாழ்க்கையும் எந்த மனிதருடைய வாழ்க்கையும் இப்படி பதிவு செய்யப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்ட அளவிற்கு. அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த காலகட்டத்தில் பெருமானாருடைய வாழ்க்கையை முன்பை விட நாம் மிக அதிகமாக தெரிய வேண்டும். நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பெருமானாரை பற்றி நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி அல்ல, நமக்கு மட்டும் அவர்கள் அல்ல. அல்லாஹ் திருமறையிலே ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சொல்லல. முஸ்லிம்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கும் ரஹமத் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு மீலாது விழா கூட்டங்களிலே கூட நம்முடைய நபியை பற்றி நமக்கு நாமே பேசிக் கொள்கிறோமே தவிர மாற்று மத அன்பர்கள், மாற்று மத சகோதரர்கள் அவர்களுக்கு நம்முடைய நபியை நாம சொல்லல. முழு உலகத்துக்கும் அவங்க அனுப்பப்பட்ட நபி. அந்த நபி யூதர்களுக்கும் நபியாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கும் நபி, இந்துக்களுக்கும் நபி. அப்படியானால் மீலாது விழாக்கள் யாருக்கு நடத்தப்படணும்? வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களுக்கு நடத்தப்படணும். அப்ப நாம இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவர்களுக்கு எடுத்து சொல்லாததனுடைய காரணம் தான் இன்னைக்கு நம்முடைய மார்க்கம், நம்முடைய சமூகம் பல விமர்சனங்களுக்குள்ளாகுவதற்கான காரணங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவர்களுக்கு நாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த வகையிலே சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயத்தை, அவர்கள் யதீமாக வளர்ந்த அந்த வரலாற்றை நாம் சொல்லியிருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைகிறார்கள். நபித்துவத்திற்கு முன்னாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணங்கள், உயர்ந்த பண்பாடுகள், இது மக்காவாசிகளிடத்திலே, அந்த நகர மக்களிடத்திலே பெருமானார் மீது மிகப்பெரிய அன்பையும் மதிப்பையும் பெற்றுத் தருகிறது. இன்னும் அவர்கள் நபித்துவம் பெறல, ஆனா அவங்களுடைய உயர்ந்த நன்னடத்தைகள் அதை மக்காவாசிகள் பார்க்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 25 வயது. அந்த காலகட்டத்தில் காபத்துல்லா அது இடிந்த காரணத்தினாலே அது கட்டப்படுகிறது. காபத்துல்லாவை இடித்து கட்டுகிறார்கள் மக்காவுடைய காபிர்கள். அப்படி இடித்து கட்டி முடிக்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. ஹஜருல் அஸ்வத் கல், அதை அந்த மூலையில எடுத்து வைக்க வேண்டும். அதை யார் எடுத்து வைப்பது? ஹஜருல் அஸ்வதை
எல்லா காலத்திலும் மக்கள் புனிதமாக கருதி வந்தார்கள். அது அந்த மூலையில எடுத்து யார் வைக்கிறது? ஒரு பெரிய தகராறு வருகிறது. ஒவ்வொரு கபீலாவை சார்ந்தவர்களும் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தாமே எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கடைசியில எல்லாருமாக கூடி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாளை அதிகாலை நேரத்தில் இந்த மஸ்ஜிதுல் ஹராமிற்குள், காபாவிற்குள் முதலில் யார் வருகிறார்களோ அவர்கள் தீர்ப்பு செய்யட்டும், அவர்கள் முடிவு செய்யட்டும், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ நாம் அதற்கு கட்டுப்படுவோம். மறுநாள் காலையிலே மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த மஸ்ஜிதுக்குள் முதலாவது வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் அந்த மக்காவாசிகள் அத்தனை பேரும் சொன்னார்கள், ஹாதல் அமீன், இவர்கள் நேர்மையானவர்கள், எனவே இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நாம் கட்டுப்படுவோம். பெருமானாரிடத்தில் சென்று சொன்னார்கள், இதுதான் பிரச்சனை, இந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். ஒரு பெரிய போர்வையை விரியுங்கள், அதில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து வையுங்கள். ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு தலைவர் அந்த போர்வையினுடைய ஒரு துண்டை பிடிக்கட்டும், இதை எடுத்து வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த மக்கள் நுபுவத்திற்கு முன்னால் வைத்திருந்த அபிமானம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 25 வயதிலே தான் அன்னை ஹதீஜா அவர்களை மணமுடித்தார்கள். அன்னை ஹதீஜா மூலமாக அல்லாஹ் பெருமானாருக்கு 6 குழந்தைகளை கொடுத்திருந்தான். 2 ஆண் குழந்தைகள், ஒரு குழந்தையினுடைய பெயர் காசிம், இன்னொரு குழந்தையினுடைய பெயர் அப்துல்லா. இந்த 2 குழந்தைகளும் சிறுபிராயத்திலே இறந்து விட்டன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா மூலமாக 4 பெண் குழந்தைகள். ஜைனப் என்று ஒரு குழந்தையின் பெயர், உம்மு குல்சூம் ஒரு குழந்தையினுடைய பெயர், ருக்கையா ஒரு குழந்தையினுடைய பெயர், ஃபாத்திமா ஒரு குழந்தையினுடைய பெயர். இது அன்னை ஹதீஜா மூலமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த 4 பெண் மக்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவோடு இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அதிகமான அன்பு. பல முறை திருமணத்தை பத்தி பேசி பயான்கள்ல சொல்லி இருக்கிறோம். பெருமானாருக்கும் அன்னை ஹதீஜாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு நட்பு இருந்தது என்பதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 40 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டம். அதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க, வணிகத்தில் ஈடுபடுறாங்க, சிரியாவுக்கு செல்வார்கள், வியாபாரங்கள் செய்வார்கள். ஒரு 40 வயதை நெருங்குகிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் பெருமானாருடைய உள்ளத்தில் தனிமையின் மீது விருப்பம் ஏற்படுகிறது. மக்களோடு சேர்ந்து வாழ்வதிலிருந்து சற்று ஒதுங்க வேண்டும், தனியாக வாழ வேண்டும் என்று பெருமானாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பிரியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். சஹீஹ் புகாரியுடைய ஆரம்ப ஹதீஸிலே வருகிறது, ஹுப்பிப இலைல் ஹலாஉ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிமை, மக்களோடு கலந்து இருப்பதை விட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் அந்த ஹிரா குகையில அவர்கள் தனியாக சென்று வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்கள்ல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீனுடைய துவக்கமும் ஆரம்பிக்கிறது. பெருமானாருக்கு வஹி வருவதற்கு முன்னால ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் வஹிக்கான அறிகுறிகளை அல்லாஹ் அனுப்புறான். ஒவ்வொரு நபிக்குமே வஹி வருவதற்கு முன்னால, நபித்துவத்திற்கு முன்னால அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களையும் அவர்களுக்கு தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹியின் ஆரம்பத்திற்கு முன்னால ஒரு 6 மாத காலங்கள் நல்ல கனவுகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. கனவுகள் தான் வஹியினுடைய ஆரம்பம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நபித்துவம் முடிந்து விட்டது, ஆனா கனவுகள் முடிவுறுவது கிடையாது. ஒரு நல்ல முஸ்லிமுக்கு வரக்கூடிய கனவும் கூட நபித்துவத்தின் ஒரு அம்சம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு 6 மாத காலங்கள் நல்ல நல்ல கனவுகளாக அவர்களுக்கு வருகிறது. இந்த நிலையில தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறுதி தூது, இறுதி நபித்துவம் அதை யாருக்கு வழங்குவது என்று அல்லாஹ் தஆலா உலக மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் பார்க்கிறான். ஹதீஸ்ல வருகிறது, இன்னல்லாஹ நஸர ஃபீ குலூபில் இபாத். இந்த கடைசி தூது இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட இந்த மார்க்கம், இதை யாருக்கு தருவது, இந்த இறுதி நபியாக யாரை தேர்வு செய்வது? அல்லாஹ் உலக மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் பார்க்கிறான். யாருடைய உள்ளத்துல அதிக இரக்க குணம் இருந்ததோ, யாருடைய உள்ளத்துல அதிக ரஹமத் இருந்ததோ, அந்த ரஹமத்துடைய உள்ளம் எதுவோ அந்த உள்ளம் தான் இந்த கடைசி நபித்துவத்திற்கு பொருத்தம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி அல்லாஹ் தஆலா முழு உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் பார்க்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு தான் உலகத்து மக்களுடைய இதயங்களில் எல்லாம் ஆக கருணை கொண்ட உள்ளமாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்வது போல ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில மக்களுக்கெல்லாம் அவர்கள் ரஹமத்தாக இருந்தார்கள். யார் எல்லா மனிதர்கள் மீதும் கருணை கொண்டவர்களோ அவர்கள்தான் இந்த நபித்துவத்திற்கு தகுதியானவர் என்று அல்லாஹ் பெருமானாரை தேர்வு செய்கிறான். இந்த ரஹமத்துடைய குணம்தான் பெருமானாரை இறுதி நபியாக அல்லாஹ் தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்தது. பெருமானாருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் எத்தகைய கருணை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இகாமத்து சொல்லப்பட்டு சஃப்கள் நின்று விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்வதற்காக முன்னால் சென்று விட்டார்கள். சென்று தக்பீர் கட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் பெருமானாருக்கு முன்னால் ஒரு புறா வந்து அமர்கிறது. அந்த புறா தன்னுடைய ரெக்கைகளை தரையில் அடிக்கிறது. அந்த புறாவுக்கும் தெரிந்திருக்கிறது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த நபியிடம்தான் நியாயம் கிடைக்கும் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கொண்டவர்கள் என்று அந்த புறாவுக்கும் தெரிகிறது. பெருமானார் தக்பீர் கட்ட போறாங்க, அந்த புறா பெருமானாருக்கு முன்னால் வந்து தரையிலே தன்னுடைய ரெக்கைகளை அடிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு விளங்கிக்கிட்டாங்க, யாரோ இந்த புறாவுக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள், இந்த புறாவை யாரோ சங்கடப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்களை பார்த்து திரும்பி கேட்டாங்க, மன் ஃபஜ்ஜஅ ஹாதிஹி பிவலதிஹா, இந்த புறாவினுடைய குஞ்சுகளை யாரோ ஒருவர் பிடித்து வைத்திருக்கிறார், அதனுடைய துயரத்தை தாங்க முடியாம தான் இந்த புறா எனக்கு முன்னால் வந்து தன்னுடைய ரெக்கைகளை அடிக்கிறது, இதனுடைய குஞ்சுகளை எடுத்தது யாருன்னு கேட்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் தான் யார சொல்லலாம், அந்த புறாவை எடுத்து வச்சது நான் தான் சொல்லும் போது உடனே பெருமானார் சொல்வார்கள், ருத்துஹா இலை, அந்த குஞ்சுகளை அதனிடத்திலேயே ஒப்படையுங்கள், அந்த குஞ்சுகளை அதனிடத்திலேயே ஒப்படையுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி பறவைகள் மீது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கொண்டிருந்தாங்க. இந்த பறவைகளுக்கு தெரிந்தது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஒட்டகம் வருகிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் பறவைகளுடைய பாஷைகளை கற்றுக் கொடுத்திருந்தானோ, பெருமானாருக்கு அல்லாஹ் ஆடு மாடு ஒட்டகங்களுடைய பாஷைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். பெருமானார் இடத்துல ஒரு ஒட்டகம் வருகிறது, வந்து கண்ணீர் வடிக்கிறது, யார சொல்லலாம், எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, என்னுடைய எஜமான் எனக்கு சரியாக தீனி போடுவது கிடையாது. பெருமானாருக்கு அந்த பாஷை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்து, இனிமேல் இந்த ஒட்டகத்திற்கு நீர் சரியாக தீனி போட வேண்டும் என்று கட்டளையிடுறாங்க. அந்த ஒட்டக உரிமையாளர் சொன்னாங்க, யார சொல்லலாம், இனிமே நான் இந்த ஒட்டகத்தை வைத்துக் கொள்ள விரும்பல, ஏன்னா அடுத்தடுத்து என்னை பற்றி இது உங்களிடத்துல குறை சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நான் நாசமா போயிடுவேன், இந்த ஒட்டகத்தை நான் அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். ஆக இப்படி பறவைகளும் கால்நடைகளும் விலங்குகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து தங்களுடைய குறைகளை சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விலங்குகள் மீதும் கருணை காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து விரட்டப்பட்டார்கள். அங்க அந்த மக்களை நபி அவர்கள் சபிக்கல. தாயிஃபிலிருந்து வெளியேறும் போது அவர்களை சபிக்கல. அவங்க சபிக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த நேரத்தில் சபித்திருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அப்படி வெளியேற்றப்பட்ட அந்த நேரத்தில் மக்காவாசிகளை சபித்திருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை அந்த நேரத்தில் சபிக்கல. எல்லாவற்றுக்கும் மேலாக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் மக்காவுக்குள் நுழைந்ததும் ஒரு சஹாபி அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. அவர் சொன்னார், ஹாதா யௌமுல் மல்ஹமா, இந்த நாள் இருக்கிறது பலிக்கு பலி வாங்க போகிற நாள். நாங்கள் இந்த மக்காவுடைய காபிர்களை பலிக்கு பலி வாங்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இங்கே ஹம்சாவை கொலை செய்தவர் உண்டு, இங்கே ஹம்சாவை கொலை செய்தவர்கள் உண்டு, இங்கே பல சஹாபாக்களை கொலை செய்தவர்கள் உண்டு. நாங்கள் இன்றைக்கு பலிக்கு பலி வாங்க போகிறோம். ஹாதா யௌமுல் மல்ஹமான்னு சொன்னார் ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க, இது யௌமுல் மல்ஹமா அல்ல, யௌமுல் மர்ஹமா, இது கருணை காட்டப்பட போகிற நாள், இது பலிக்கு பலி வாங்குற நாள் அல்ல, கருணை காட்ட போகிறோம். யார் நம்மை துன்புறுத்தினார்களோ, யார் நம்மை கொலை செய்தார்களோ, யார் நமக்கு தொந்தரவு கொடுத்தார்களோ அத்தனை பேரையும் நாம் மன்னிக்க போகிற நாள் தானே தவிர இது கண்டிப்பாக பலிக்கு பலி வாங்கப்படுகிற நாள் அல்ல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வாசிகள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்குகள் மீது கருணை, எதிரிகள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டுறாங்க. இந்த உம்மத்தின் மீது
எவ்வளவு கருணைகள் வணக்க வழிபாடுகளில். நாம இன்னைக்கு லேசான தீன், உலகத்துல ஆக லேசான தீன நம்முடைய தீனு தான். அது மற்ற மதத்தவருக்கு விளங்கல்ல. நமக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு லேசான ஒரு தீன், ஒரு மார்க்கத்தை பெருமானார் தந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் யாராவது வெயில்ல நின்று கொண்டிருந்தா அதை கூட அவங்களால பார்த்து தாங்க முடியாது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வெயில்ல நிக்கிறாங்க. பெருமானார் சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து, அருமை தோழரே, நிழலுக்கு வாருங்கள், வெயில்ல நிக்காதீங்க. இந்த விஷயத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கொண்டவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பெருமானாருடைய கருணை மனிதர்கள் விலங்குகளை தாண்டி ஒரு மரக்கட்டையின் மீது கூட பெருமானார் கருணை கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய குத்பா ஆரம்பத்திலே மெம்பர்ல செய்யல. மெம்பர் படிகள் செய்யப்படாத காலகட்டம். மஸ்ஜித் நபவியில மெஹராபுக்கு பக்கத்திலேயே ஒரு பேரித்த மரத்தினுடைய அடிப்பாகம், அந்த அடிப்பாகத்துல அந்த மரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாய்ந்து கொண்டு குத்பா செய்வாங்க. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மதீனாவில் இருந்த ஒரு பெண்மணி 3 படிகளை கொண்ட ஒரு மிம்பரை செய்யறாங்க. அந்த மிம்பர் செய்து மஸ்ஜித் நபவியிலே கொண்டு வைக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மெம்பர்ல ஏறுவதை சஹாபாக்கள் எல்லாம் ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா பெருமானார் மெம்பர்ல செய்ய போகிற முதல் பிரசங்கம், மெம்பர்ல செய்ய போகிற முதல் குத்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உயரமான இடத்துல பாக்குறதுன்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்கும். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய அந்த குத்பாவை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மெம்பர்ல ஏறி குத்பாவை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சஹாபாக்களால அந்த குத்பாவை கேட்க முடியல. அந்த குத்பாவை சஹாபாக்களால கேட்க முடியல. என்ன காரணம்? எல்லாரும் அமைதியாக அந்த குத்பாவை கேட்கலான்னு பார்த்தா யாரோ சினிங்கி அழக்கூடிய சத்தம் கேட்குது. சினிங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா மக்கள் அழுகிறார்களா என்று சொன்னா மனிதர்கள்ல யாருமே அழல்ல. அழுது கொண்டிருப்பது மனிதர்கள் அல்ல. பெருமானார் எந்த மரத்தூண் மீது சாய்ந்து கொண்டு குத்பா செய்வார்களோ அந்த மரத்தூண் அழுது கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து அந்த மரத்தூணை கட்டி அணைத்தார்கள். அந்த மரத்தூணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்து விட்டு அந்த மரத்தூணை பார்த்து சொன்னார்கள், நீ விரும்பினால் உன்னை இந்த இடத்திலேயே நான் புதைத்து விடுகிறேன். மஸ்ஜித் நபவியில அந்த மரம் எங்க இருந்துச்சோ இதே இடத்துல நான் உன்னை புதைத்து விடுகிறேன். நீ விரும்பினால் நான் உன்னை சொர்க்கத்தினுடைய ஒரு மரமாக உன்னை ஆக்குகிறேன். எது உனக்கு பிரியும் என்று பெருமானார் கேட்கிறாங்க. அந்த மரம் சொன்னது, இந்த உலகத்துல என்னை புதைச்சிட்டீங்கன்னு சொன்னா மறுமையில உங்களை ஒட்டும் பிரிஞ்சிருவேன், என்ன சொர்க்கத்தினுடைய ஒரு மரமாக ஆக்குங்க, சொர்க்கத்தில் ஒரு மரமாக என்னை ஆக்குங்கள் என்று அந்த மரம் சொன்னது. ஒரு மரத்தினுடைய அந்த கண்ணீருக்காக பெருமானார் வந்து அதை கட்டி தழுவுறாங்கன்னு சொன்னா எத்தனை விதவைகள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கண்ணீருடைய வழி தெரியல. எத்தனை அனாதைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அந்த கண்ணீருடைய வேதனை நமக்கு தெரியல. எத்தனை ஏழைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய வழி நமக்கு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தினுடைய கண்ணீரை கூட தாங்க முடியாமல் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி தழுவுகிறார்கள். இந்த ரஹ்மத், பெருமானாருடைய உள்ளத்தில் இருந்த இந்த கருணை இருக்கிறது, இதுதான் அவர்களை அல்லாஹ் தஆலா இறுதி நபியாக தேர்வு செய்ததற்கான காரணம். இந்த உம்மத்துடைய விஷயத்துல பெருமானார் எவ்வளவு கருணை கொண்டிருந்தார்கள். இப்ப நாம தொழுகைக்கு முன்னால மிஸ்வாக் செய்வது, மிஸ்வாக் செய்யறது ஒரு சுன்னத்து, கட்டாயம் அல்ல, ஃபர்து அல்ல, ஒரு சுன்னத்து. மிஸ்வாக் செஞ்சு ஒரு தொழுகை தொழுதோன்னு சொன்னா அது மிஸ்வாக் இல்லாம தொழுத ரக்காத்துகளை விட 70 மடங்கு சிறந்தது. மிஸ்வாக் செஞ்சு ஒரு தொழுகை தொழுதீங்கன்னு சொன்னா மிஸ்வாக் செய்யாம தொழப்பட்ட 70 தொழுகை அது நீங்க ரொம்ப சிறந்தது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஸ்வாக்கை நம் மீது கடமையாக ஆக்கணும்னு நினைச்சாங்க, கட்டாயமாக்கணும், ஃபர்தாக ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் ஒருவேளை இந்த மிஸ்வாக்கை கட்டாயமாக்கிட்டா, இந்த மிஸ்வாக்கை கடமையாக்கிட்டா, ஒருவேளை உம்மத்துல சில பேர்கிட்ட மிஸ்வாக் வாங்குற அளவுக்கு கூட காசு இருக்காது. ஒரு மிஸ்வாக் வாங்க காசு இல்லாத ஏழைகள் கூட இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் ஏற்படுமோ, கஷ்டம் ஏற்படுமோ என்று அஞ்சி இந்த மிஸ்வாக்கை நான் கட்டாயமாக்கவில்லை. அப்ப கட்டாயமாக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா உம்மத்துக்கு சிரமம் வந்து விடக்கூடாது, உம்மத்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஸ்வாக்கை கட்டாயமாக்கல. இஷாவுடைய தொழுகை இன்னைக்கு பாக்குறோம், இஷாவுடைய வக்து ஒரு 7:10 7:15 வந்துருது, 7:15 வந்துருது.
வக்து வந்தது, நம்ம பல பேர் என்னங்க எங்க சீக்கிரமா தொழுகை நடக்குதோ அங்க போய் தொழுதுறோம், அது வேற விஷயம், தொழுகை கூடி போயிடும். ஆனா இஷா தொழுகையே பெருமானார் விரும்பிய நேரம் எது தெரியுமா? எந்த நேரத்துல அவங்க தொழணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? இரவனுடைய 1/3 பகுதி முடியும் போது. இரவில் 1/3 பகுதி முடியும் போதுதான் இஷாவுடைய தொழுகையை தொழணும்னு நபி ஆசைப்பட்டாங்க. இரவில் 3 பகுதின்னு சொன்னா சூரியன் மறைஞ்சதிலிருந்து காலையில சுபஹ் வக்து வர்ற வரைக்கும் இன்னைக்கு ஒரு 12 மணி நேரம் இருக்குன்னு வைங்க. 12 மணி நேரத்தை 3 பிரிவா போட்டீங்கன்னு சொன்னா 4 மணி நேரம் வரும். 3 போட்டீங்கன்னா 4 4 4 3 பாகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை விரும்பிய நேரம் எதுன்னு சொன்னா இரவனுடைய 1/3 பாகம் கழிந்த பிறகு. அப்பதான் இஷா தொழணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்குள்ள கணக்குல இஷா பெருமானார் விரும்பிய நேரம் எது தெரியுமா? 6 மணிக்கு சூரியன் மறையுதுன்னு சொன்னா 10 மணிக்கு இஷா தொழணும். 10 மணிக்கு இஷா தொழணும், அதான் பெருமானார் விரும்பிய நேரம். மஸ்ஜிது நபவியில பல சந்தர்ப்பங்கள்ல இஷா அது மாதிரி பிற்படுத்தியும் தொழுவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷா தொழுகைக்கு உகந்த நேரம், நான் பிரியப்படுகிற நேரம் 1/3 பாகம் கழிந்த பிறகுதான் தொழணும், அதான் என்னுடைய ஆசை. ஆனா என்னுடைய உம்மத்து சிரமப்படக்கூடாது. உம்மத்து சிரமப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த விருப்பத்தை விட்டுட்டாங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம இஷா எப்ப தொழணும்? ராத்திரி 10 மணிக்கு தான் தொழணும். அப்படி பெருமானார் விரும்பியதுல ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன் பிற்படுத்தி தொழணும்னு சொன்னா இஷா 10 மணிக்கு தொழுதா அதுக்கப்புறம் யாரும் வெட்டி பேசி பேச மாட்டோம், அதுக்கப்புறம் யாரும் அரட்டை அடிக்க மாட்டோம், யாரும் டிவி முன்னால உட்கார மாட்டோம், இஷா தொழுதுன்னு படுத்துருவோம். இஷா தொழுகைக்கு பிறகு வீண் பேச்சு பேசுவது கூடாது, அது ஹதீஸ்ல தடுக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸமர பஅதல் இஷா, இஷாவுக்கு பிறகு வீண் பேச்சு பேசக்கூடாது. இப்ப நாம இன்னைக்கு 7:15 தொழுதுட்டு ராத்திரி படுக்கிறது 11 மணிக்கு. அந்த 11 மணி வரைக்கும் நாம என்ன குர்ஆனை ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்? 11 மணி வரைக்கும் திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறோமா? வீண் பேச்சு வெட்டி பேச்சு, அல்லது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டு ஹஜ் செய்யணுமான்னு சொல்லி. இப்ப பெருமானார் சொன்னாங்க, ஒருவேளை நான் ஆம் என்று சொல்லி இருந்தால் நீங்க ஆண்டுதோறும் ஹஜ் செய்யறது கடமையா இருக்கும். இந்த உம்மத்தின் மீது கொண்ட ரஹமத்து தான். இல்லைன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. பணக்காரங்க வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு போய் ஆகணும் சொன்னாங்க. நான் ஆம் என்று சொல்லி இருப்பேனே, ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஹஜ் செய்வது கடமையாக இருக்கும். இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருந்த அன்பு, இந்த ரஹமத்து தான் அவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக தேர்வு செய்த காரணம். நோயாளிகள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கருணையை காட்ட சொன்னார்கள் பாருங்க. ஹதீஸ்ல ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக செல்வது, அதற்கு எவ்வளவு நன்மைகளை பெருமானார் சொன்னாங்க. ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் அவர் திரும்பி வருகிற வரை சொர்க்கத்து சோலையில் இருக்கிறார் என்று சொல்றாங்க. நலம் விசாரிக்க போனா திரும்பி வர்ற வரைக்கும் சொர்க்கத்து சோலை என்று சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க நீங்கள் செல்வீர்களேயானால் நீங்க போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் மலக்குகள் உங்களை பார்த்து சொல்வார்கள், திபுத்த, நீ நல்ல மனிதனாக இருக்கிறாய், ஒத்தாப மம்ஷாக்க, நீ எதற்காக நடந்து செல்கிறாயோ அதுவும் தூய்மையானது, ஒத்தபவ்வஅத மன்சிலன் ஃபில் ஜன்னதி, நீ சொர்க்கத்துல உனக்காக ஒரு மாளிகையை நீ பதிவு செய்து கொண்டாயின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க நீங்கள் செல்வீர்களேயானால் 70,000 மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுகள்ல நோயாளியை நலம் விசாரித்தல் என்பதை பொதுவாகத்தான் சொன்னாங்க. ஒரு யூதன் நோய்வாய்ப்பட்டாலும் பெருமானார் அவரை சென்று பார்ப்பாங்க. ஒரு கிறிஸ்தவன் நோய்வாய்ப்பட்டாலும் பெருமானார் அவரை சென்று பார்ப்பாங்க. இன்னைக்கு நாம நோயாளியை நலம் விசாரிக்கிறதுங்கிறது நமக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள், அவங்கள போய் தான் நம்ம விசாரிக்கிறோமே தவிர, எத்தனையோ கைவிடப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, மாற்று மத அன்பர்கள் இருக்கிறாங்க, மாற்று மத சகோதரர்கள். மருத்துவமனையில பாருங்க, ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லாம எத்தனையோ நோயாளிகள் பெட்ல கிடக்குறாங்க. நாம அவங்கள போய் சந்தித்து பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, நோயாளியை சந்திக்க போனா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் குணமாகும் சொல்லுங்க, அல்லாஹ் நாடினா குணமாகும் சொல்லி. இது உண்மையிலுமே அவர் குணம் அடைவாரோ இல்லையோ, ஆனா அது அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு போய் நீங்க அவரை சந்திச்சுட்டு அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்குன்னு சொல்லி பாருங்க, அவருடைய மனசுல எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் சொல்லி. ஏன்னா என்னதான் நமக்கு எதிராக பகை உணர்வு வளர்க்கப்பட்டாலும் சரி, மாற்று மத அன்பர்கள், இந்துக்கள், ஒரு முஸ்லீம் ஒரு வார்த்தை நம்ம குர்ஆன் ஓதணும்னு சொன்னா அதுல தனக்கு ஏதோ ஒரு
மந்திரம் இருக்குதுன்னு அவன் நம்புறான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஊர்களில் பார்க்கலாம், பள்ளிவாசல்கள்ல காலை மாலை ஓதி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. இவ்வளவு நமக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிற காலத்திலும், நாம தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலும் பள்ளிவாசலுக்கு முன்னால ஒரு பெருங்கூட்டம் ஓதி பார்க்க நிக்குது. பணக்காரனும் நிக்கிறான், ஏழையும் நிக்கிறான், எல்லாரும் நிக்கிறாங்க. ஏன்? இவங்க வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சென்று பெருமானாருடைய இந்த சுன்னத்து லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று நாம இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா, இந்த மீடியாக்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் இந்நேரம் தவிடுபடியாக இருக்கும். ஒண்ணுமே இல்லாம ஆய்ப்பேருக்கு இந்த பிரச்சாரம். ஆனா நாம விட்டுட்டோம், கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த ஹிதமத்தை செய்யறாங்க. போன வாரம் அன்ம சார்பாக நடந்த கூட்டத்தில் கூட நான் இந்த கருத்தை சொன்னேன். அப்ப அவங்க அன்மவுடைய பொறுப்பாளி சொன்னாங்க, நாங்க சென்னையில் அணு அலுவலகத்தில் வாரத்தில் ஒரு நாள் மருத்துவமனைக்கு சென்று முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை சந்திக்கிறதுக்குன்னே ஒரு நாளை நாங்க ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மருத்துவமனையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட மக்கள். அவர்கள்ட்ட போய் நாம துவா செஞ்சோம்னு சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சகோதரர்களை, இந்த சுன்னத்துகளை நாம கைவிட்டுட்டோம். நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யலஉ ரஹ்மத்தஹு இன்னல்லாஹ லா யலஉ ரஹ்மத்தஹு இல்லா அலா ரஹீம். அல்லாஹ் தஆலா கருணையாளர்கள் மீது தான் தன்னுடைய ரஹ்மத்தை கொடுக்கறான். யார்கிட்ட கருணை இருக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் கருணை காட்டுறான். இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லதான், நாங்க எல்லாருமே கருணை உடைய உள்ளவர்கள் தான், எல்லாருடைய உள்ளத்திலும் கருணை இருக்குது, இரக்கம் இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய கருணை என்பது நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு காட்டுகிறீர்களே அந்த கருணை அல்ல. உங்கள் மனைவி மீது, உங்கள் பெற்றோர் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது காட்டுகிற அந்த கருணை நான் சொல்லல. நான் சொல்லக்கூடிய கருணை யர்ஹமுன் நாஸ காஃபதன், எல்லா மனிதர்கள் மீதும் காட்ட வேண்டிய கருணை. இந்த கருணையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு யூதனிடத்திலும் காட்டினாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு யூதர் இருக்கிறாரு, அந்த யூதருடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சிறுவனை நலம் விசாரிக்க சொல்றாங்க. அந்த யூத சிறுவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சிறுவனுக்கு பெருமானார் கலிமா சொல்லி கொடுக்கிறாங்க. கலிமா சொல்லி முஸ்லிமா மூத்தா போகும்னு சொல்லி அந்த பையன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். தந்தையே பார்க்கிறான், நான் கலிமா சொல்லட்டுமா வேண்டாமான்னு சொல்லி. அந்த யூதர் தந்தை அவரும் சொல்றாரு. யூதர்கள் பெருமானாரை அபுல் காசிம் என்று தான் அழைப்பாங்க. அபுல் காசிம்னா காசிமுடைய தந்தை. பெருமானாருடைய மகன்கள் ஒரு மகன் பேர் காசிம். அந்த யூதனுடைய அந்த சிறு பையனுடைய தந்தை சொல்றாரு, அபுல் காசிம் சொல்வதற்கு நீ கட்டுப்படுன்னு சொல்றாரு. அந்த பையன் கலிமா சொல்லி மூத்தாகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதரையும் நலம் விசாரிக்க சென்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நடைமுறைகளை எல்லாம் நாம் விட்டுவிட்ட காரணத்தினாலதான் இந்த சகோதரர்கள் நம்ம எதிர்க்கிறாங்க. பாங்கு சொல்லப்படுது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி. நாம இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லி இந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லி இருந்தா அவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த ஒளிபெருக்கில பாங்கு சொல்றதை தடை பண்ணுங்கன்னு சொல்லி நாம அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கல? முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது யாருன்னு சொல்லல. அப்படி சொல்லாத காரணத்தினால அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த ஒளிபெருக்கெல்லாம் பாங்கு சொல்லக்கூடாது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித இனத்திற்கும் அறிமுகப்படுத்தாமல் நாம் விட்டுவிட்டோம். அந்த நபியினுடைய மிகப்பெரிய குணம் என்ன? ரஹ்மத், இந்த கருணைங்கிற குணம். அதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த இறுதி நபித்துவத்திற்கு அல்லாஹ் அவங்களை தேர்வு செஞ்சான். இந்த உம்மத்துடைய உள்ளங்களிலும் இந்த கருணை, இந்த ரஹ்மத் இருந்தது என்று சொன்னால் நமக்கு எதிரான எல்லா பிரச்சாரங்களையும் முறியடிக்க முடியும். அதனால அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம நடத்தக்கூடிய மீலாது விழா கூட்டங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எவ்வளவு சகோதரர்கள் இருக்கிறாங்களோ அவர்களை அழைத்து பெருமானாருடைய வாழ்க்கையை அவர்களுக்கு நாம சொல்லித்தரணும். நாமும் அடிக்கடி பெருமானாருடைய வாழ்க்கையை கேள்விப்படுறோம், நிறைய விஷயங்களை நாம தெரிந்திருக்கிறோம். இந்த முஸ்லிம் அல்லாத அன்பர்களுக்கும் பெருமானாருடைய குணம் எப்படி இருந்தது, மாற்று மதத்தவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தாங்க, எப்படி இந்த உம்மத்தை நடக்க சொன்னாங்க. ஒரு மாற்று மதத்தவருடைய ஜனாசா செல்லும் போது கூட பெருமானார் இந்த உம்மத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுத்தந்தாங்க. ஒரு யூதருடைய ஜனாசா மதீனால போகுது, பெருமானார் அதற்கும் எழுந்து நிற்கிறாங்க. அவ தெரியாம எழுந்து நிற்கிறார்களோ என்று சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம் அது முஸ்லிமுடைய ஜனாசா அல்ல, யூதருடைய ஜனாசா என்று. நபி அவங்க எதற்கு என்ன அழகான ஒரு பதில் சொன்னாங்க, அலைசத் நஃப்ஸதன்,
இந்த யூதனுடைய உடலும் ஒரு ஆன்மா தானேன்னு கேட்கிறான். அது ஒரு ஆன்மா. அது ஒரு யூதனுடைய ஜனாசாவுக்கு கூட மதிப்பளிக்க சொன்னார்கள் என்பது இங்கே உள்ள எல்லா மதத்தவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். அதனால் சகோதரர்களே, இந்த ரபீல் அவளுடைய மாதத்திலே பெருமானாருடைய சீரத், பெருமானாருடைய இந்த தூய்மையான வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் சொல்லப்படணும். குறிப்பாக இந்தியாவில் நாம சந்திக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நேரத்தில், இந்த இக்கட்டான நேரத்தில் அவர்களது மார்க்கத்தையும் அவர்கள் போதித்த நல்ல அகலா, அவர்கள் போதித்த அந்த நற்குணங்கள், இதை எல்லா மக்களுக்கும் சேர்ப்பிப்பதன் மூலமாக, ஒரு தாவா பணி செய்வதன் மூலமாகத்தான் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல மார்க்க பணியை செய்வதற்கும் பெருமானாருடைய அறிமுகத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கும் அல்லாஹ் நம்மை ஒரு காரணமாக ஆக்கிடுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, மிக சமீபத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான் தமிழகத்தினுடைய முதல்வர் இறந்து போன செய்தி. இது அரசியல் அல்ல, ஒரு படிப்பினைக்குரிய விஷயங்களுக்காக 2-3 செய்திகளை சொல்லிக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய முதல்வரை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்திய தலைவர்களில் ஒரு பெண் தலைவராக இருந்து ஒரு சாதித்த ஒரு பெண்மணி. அவருடைய உறுதியும் மனோ வலிமையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய கடைசி காலகட்டங்கள், அவருடைய ஆரம்ப ஆட்சியினுடைய காலகட்டங்களில் முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு எதிராக சில நிலைப்பாடுகள் இருந்தது. ஆனால் அவருடைய இறுதி காலகட்டங்களில் இந்த சமூகத்துக்கு ஆதரவாக உண்மையிலுமே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டவர். இதான் அவருடைய கடைசி காலகட்டங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய முடிவை பொறுத்து தான் எல்லாமே. ஆரம்பத்தில் எப்படி இருந்தான்னு பார்க்க முடியாது, கடைசியா எப்படி இருந்தாருன்னு பார்க்கணும். அந்த வகையில் அவருடைய கடைசி ஆண்டுகள், ஒரு 10 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக ஆதரவாக இருந்தாங்க. கடைசி ஒரு 2-3 வருஷங்கள்ல அவங்க ரமலானுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில பேசிய அந்த ஆடியோக்கள் கூட நீங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கலாம். உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெருமானாருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஒரு ஆலிம் உட்கார்ந்து பயான் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. ஒரு ஆலிம் பேசினால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்களுடைய ஒரு பேச்சு, ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. அல்லாஹ் இது போன்ற வார்த்தைகளுக்காக அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஈமான கொடுத்திருக்க மாட்டானான்னு கூட நாம நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருடைய விஷயத்திலையும் நம்முடைய விருப்பம் அதுதான். நம்ம யாரும் காஃபிரா மூத்தாகணும், எல்லாரும் நரகத்துக்கு போகணுங்கிற ஆசை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்து மன்னர்கள் அத்தனை பேருக்கும் கடிதம் எழுதினாங்க. அவங்க காலத்துல, அந்த காலத்துல இருந்த ஹெரக்கல் மன்னன், அந்த காலத்துல இருந்த கிஸ்ரா மன்னன், எல்லாருக்கும் நபி கடிதம் எழுதின. நாம அந்த சுன்னத்தை விட்டுட்டோம். ஒருவேளை அவங்கள சந்திச்சு நாம இந்த தீனை இன்னும் சொல்லி இருந்தா அவங்க முஸ்லீம் ஆயிருப்பாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவ்வளவு அழகாக பேசக்கூடிய அந்த ஆடியோக்களையும் கூட நமக்கு கேட்கணும் இருந்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு முதல்வர் தமிழகத்தை விட்டு பிரிந்தது என்பது உண்மையிலுமே பல வகையில நமக்கு ஒரு கவலையை தருகிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மதவாதிகள் இதை பயன்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் பார்க்கிறோம் நாமோ. அல்லாஹ் அதிலிருந்து இந்த தமிழகத்தை பாதுகாக்கணும். எப்போதும் போல இது அமைதி பூங்காவாக இருக்கணும். நமக்கு அவருடைய வாழ்க்கை என்ன ஒரு பாடத்தை கற்றுத்தருது. எவ்வளவு செல்வங்கள், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் நாடுகிற போது மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சர்வதேச தரத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று லண்டனிலிருந்து வந்த டாக்டர் சொல்றாரு. உலகத்தரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று. எவ்வளவு பெரிய உலகத்தரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ் திருமறையில சொல்வது போல ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்க பாதுகாப்பான கோட்டையில் இருந்தாலும் சரிதான், மரணம் உங்களுக்கு வந்துதான் தீரும். ஆக இதுதான் முதல்வராக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையும் அதான் நமக்கு கடைபிடிக்குது, நமக்கு எடுத்து காட்டுறது அதுதான். நாம் அவங்களுடைய மரணத்தில் அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அவங்க வெளிப்படுத்திய சோகத்தையும் பார்க்கிறோம். இந்த ஒரு சாதாரண மனிதருடைய இழப்புக்காக இந்த தோழர்கள் இவ்வளவு துயரத்தை காட்டும் போது, பெருமானாருடைய இறப்பின் போது அவர்களுடைய தோழர்கள் எந்த நிலைக்கு ஆளாயிருப்பாங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உலகத்துல எந்த தலைவரையாவது ஒப்பிட முடியுமா? இந்த ஒரு சாதாரண தலைவருக்காக ஒரு தொண்டர் கூட்டம் இவ்வளவு வருத்தப்படுது, அழுதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பின் போது பெருமானாருடைய தோழர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அது நம்மால் வார்த்தையில கூட வர்ணிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை வார்த்தையில சொல்ல முடியாது. சஹாபாக்களிடத்துல சில நேரங்கள்ல அவங்க வஃபாத்தான பிறகு
சிலர் வந்து கேட்பாங்களாம், எங்களுக்கு பெருமானாரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு யூதர் வந்து சொல்றாரு, எங்களுக்கு நபியை சொல்லுங்க, உங்க நபி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதனிடத்துல கேட்டாங்களாம், இந்த உலகத்தை எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுப்பான்னு சொன்னாங்களாம். உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லு. இப்போ அவர் சொன்னாரா, இந்த உலகத்தை எப்படிங்க சொல்ல முடியும், இந்த பிரம்மாண்டமான உலகத்தை போய் நான் வர்ணிச்சு காட்ட முடியுமான்னு சொல்லி. அப்ப அலி சொன்னாங்களா, நீ எதை பிரம்மாண்டமான உலகம்னு சொல்றியோ அது அல்லாஹ்வுடைய பார்வையில அற்பமானது. அற்பம் தான் அல்லாஹ் சொல்றான். இந்த அற்பமான உலகத்தையே உன்னால் வர்ணிக்க முடியாத போது எங்கள் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அதே மகத்தான மனிதர் என்று சொல்றான். அந்த மகத்தான மனிதரை நான் எப்படி வர்ணிக்க முடியும்? ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் அவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சொல்ல போனா சில சஹாபாக்கள் பெருமானார் மரணிக்கவில்லை என்றே சொன்னாங்க. நபி அவங்க மரணிக்கல. உமரும் கூட ஆரம்பத்தில் அப்படி சொன்னாங்க, எங்கள் நபி மரணிக்கவில்லை என்று. மரணித்ததாக யாராவது சொன்னால் இந்த உமருடைய வால் பேசும்னு சொன்னாங்க. இந்த நிலையில தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வெளியில் இருந்தவங்க வர்றாங்க, சஹாபாக்குடைய நிலைகளை பார்க்கறாங்க. பெருமானார் இறந்த அந்த அறைக்கு போறாங்க. பெருமானாருடைய முகம் மூடப்பட்டிருக்குது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இறந்தவருடைய முகத்தை மூடிதான் வைக்கணும், இறந்தவருடைய முகத்தை திறந்து வைக்க கூடாது. வர்றவங்க திறந்து பார்த்துட்டு மூடணும். ஆனா இந்த சுன்னத்தை நாம கடைபிடிக்கிறது இல்லை. பெருமானாருடைய முகம் மூடி இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முகத்தை விளக்குறாங்க, அவங்களுடைய நெற்றியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹையன் ஓ திபுத்த மையத்தன், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக இருந்தது, உங்களுடைய மரணமும் அழகாக இருக்கிறது. அடுத்து பார்க்கறாங்க, மஸ்ஜிதுல மக்கள் எல்லாம் குழம்பி இருக்கிறாங்க, நபி இறந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி. நேராக வந்தார்கள் அபூபக்கர், மெம்பர்ல ஏறினாங்க. அழகான 2 வரி தான் சொன்னாங்க, 2 வசனம், 2 வரி ஒரு ஆயத்து முடிச்சுட்டாங்க. சொன்னார்கள், யார் உங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினீர்களோ இதோ அவர்கள் இறந்து விட்டார்கள். யார் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் இறப்பில்லை. சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே தவிர அவர்களுக்கு முன்னால் வந்த தூதர்கள் இறந்ததை போல் அவர்களும் இறந்து விட்டார்கள். அந்த ஆயத்தை அபூபக்கர் ஓதுனதும் சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்து எங்களுக்கு அப்பதான் இறங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் தெளிவுபடுறாங்க. ஆக உலகத்திலேயே ஒரு மாமனிதருடைய மரணம் பெரும் துயரத்தை தரும் என்றிருந்தால் அது பெருமானாருடைய மரணம் தான். நமக்கு அதை விட பெரிய துயரம் எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள யாருக்காவது ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னா, யாருக்காவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய மௌத்தை நினைச்சுங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு துன்பம் வந்தா பெருமானாருடைய மௌத்தை நினைத்து விட்டால் அதை விடவா இது நமக்கு கஷ்டம், அதை விடவா இது நமக்கு துயரம், என்னுடைய மரணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. ஆக அந்த அடிப்படையிலே தலைவர்களுடைய மரணங்கள் உலகத்தில் சில அதிர்ச்சிகளையும் சில நிகழ்வுகளையும் ஏற்படுத்துது. எல்லோருக்கும் மரணம் என்கிற ஒரு விதி, அது எவ்வளவு பெரிய வசதிகள் சகல செல்வங்கள் இருந்தாலும் முடியாது என்பதை அல்லாஹ் இதன் மூலம் காட்டுறான். இங்க இன்னொன்றையும் பதிவு செய்தாகணும். பொதுவாக வாட்ஸ்அப்புகளில் வர செய்தியை நான் நம்பி எதையும் கருத்தாக சொல்றது கிடையாது. ஆனா வந்தது ஒரு தகவல், அவர்கள் இறப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால 2 ஜோசியர்கள் அவர்களுக்கு இப்போது இறப்பே கிடையாது, அவர்கள் மருத்துவமனையிலிருந்து மீண்டு வருவார்கள், வந்து ஆட்சி செய்வார்கள் என்று 2 ஜோசியர்கள் ஆர்வம் சொல்லுகிறார்கள். ஜோசியம் எவ்வளவு பொய் என்பதற்கு இதை விட பெரிய எடுத்துக்காட்டு தேவையில்லை. இதை விட பெரிய ஜோசியங்கள் நிச்சயமாக எந்த பலனையும் தராது. அவர் ஜோசியத்தை நம்பினாரா என்பது நமக்கு தெரியாது. ஜோசியத்தை முதல்வர் நம்பினாரா என்பது நமக்கு தெரியாது. நான் பரவாயில்ல, அவங்க ஜோசியத்தை வச்சுதான் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லப்படும். ஆனா அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தா நான் ஜோசியத்தை நம்பக்கூடியவன் அல்ல அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்கறாங்க ஒரு இதுல, அதுவும் வந்துச்சு. உண்மையிலுமே அவங்க ஜோசியத்தை நம்பினாங்களா இல்லையான்னு தெரியல. எந்த ஜோசியக்காரரும் அவர் அப்பல்லோ சென்று மரணிப்பார் என்று சொன்னாரா யாராலையும் சொல்ல முடியல. இதிலிருந்து முஸ்லிம்கள் பாடம் கற்றுக்கொள்ளணும். நாம அந்த ஜோசியக்காரர்களை நம்பி போறோம். பல ஜோசியக்காரர்களை இந்து மந்திரவாதிகள்கிட்ட, இந்து ஜோசியக்காரர்கள்ட்ட நம்மவர்கள் சொல்றாங்க. இந்த ஜோசியக்காரர்களால் எதையும் சொல்ல முடியாது, அதை நம்பக்கூடியவன் காஃபிர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்கிற நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் வருகிற செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் ஷாநகர் கார்னரில்